சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரதன். இந்த வீடியோவில் அண்மையில் இலங்கையில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது இந்த இசாரா செவ்வந்தி அவங்களுடைய கைதும் அதற்கு பின்னால் தோண்டப்படுகின்ற ஒவ்வொரு மர்மங்களும் இது சம்பந்தமாக பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இந்த இசாரா செவ்வந்தியினுடைய கைது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கைதில் தெரியாத்தனமாக போய் மாட்டுப்பட்டதாக சொல்லப்படுகின்ற எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த யாழ்ப்பாணம் மட்டுவிலை சேர்ந்த தக்ஷி அவங்க தெரியாத்தனமாக இதுக்குள்ள போய் மாட்டுப்பட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இது பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த தக்ஷி அவங்க கைது செய்யப்பட்டமை அல்லது அவங்க தெரியாத்தனமாக உள்ள போனமை இது சம்பந்தமாக நான் என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு பகிர்கிறேன். இதை கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. வெளிநாடு வருவது அப்படின்றது பலருக்குமே ஆசையாக இருக்குது, கனவாக இருக்குது. நிறைய பேர் ஏதாவது ஒரு வழியில் வெளிநாட்டுக்கு வந்துடுவோம், வெளிநாட்டில் உழைச்சி நம்மளுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றிடுவோம் அல்லது எங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு விஷயம் எல்லாருமே இருக்கிறது. இது வெளிநாடு அப்படின்ற பொழுது இங்கே ஐரோப்பிய நாடுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் அப்படி இல்லாமல் இந்த சவுதி, கட்டார் அப்படி அங்காளி பக்க நாடுகளுக்கு போகிறவர்கள், அதே மாதிரி ஆஸ்திரேலியா, கனடாவுக்கு போகிறவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமையை பொறுத்து நிறைய பேர், சில பேர் கனடா போகிறதுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், அவர்கள் கனடா போவார்கள். நிறைய பேரிடம் லண்டன் போவார்கள். நிறைய பேருக்கு இங்கே ஐரோப்பிய நாடுகளுக்குள்ள வருவார்கள். இப்படியான விஷயங்கள் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பயண முகவர்கள் செய்கின்ற ஒரு தங்களுடைய லாபத்துக்காக செய்கின்ற வேலைகளின் காரணமாக இந்த தக்ஷி அவங்க போல நிறைய பேர் மாட்டுப்பட்டு தவிக்கிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஒரு காலத்தில் வெளிநாடுகளுக்கு வந்த எங்களுடைய சகோதரர்களுக்கு தெரியும், இந்த தென்னாப்பிரிக்காவில் கொண்டு போய் அங்கே வருடக்கணக்காக அங்கே எங்களுடைய சகோதரிகள் இருப்பாங்க. இல்லாவிட்டால் இந்த மலேசியா, சிங்கப்பூரில் போய் எங்களுடைய சகோதரிகள் அதுக்குள்ள தடையாகி போயிருப்பாங்க. இல்லாவிட்டால் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த துருக்கிக்குள்ள மாட்டுப்பட்டு அங்கே சிறைக்குள்ள போனவர்கள் இப்படி என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அங்கே இருக்கின்ற பயண முகவர்களை பொறுத்தவரையில், இலங்கை இருக்கின்ற பயண முகவரை பொறுத்தவரையில் அவர்கள் இங்கே இன்னொரு பயண முகவர்களிடம் கையளித்து விட்டு அவர்கள் ஒரு பயண வழியின் ஊடாக அவர்கள் அனுப்புகின்ற பொழுது இந்த பயணங்கள் எல்லாருக்கும் சரியான முறையில் சேர்க்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய சகோதரர்களுக்கு தெரியும். இந்த இத்தாலி பக்கத்தால் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இத்தாலிக்குள்ளே கொண்டு வருவதற்கு இந்த கிறிஸ்து இந்த இத்தாலி கொண்டு வருவதற்கு தண்ணி கடலுக்குள்ளால் தான் நடந்து வரணும். அந்த கடற்கால நடந்து வருகின்ற பொழுது அது கடல் மட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் கட்டியாக இருக்கும். சில நேரங்கள் அந்த ஐஸ் கட்டி உடைஞ்சுதுன்னு சொன்னால் வருகின்ற பொழுது அப்படியே தண்ணிக்குள்ளே போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது நிறைய பேருக்கு தெரியும். சில இடங்களில் இந்த கடலுக்கால வருகின்ற பொழுது டோர்ச் லைட் அடித்து கொண்டு தான் வருவாங்க, அல்ல ஒரு சின்ன லைட் வெளிச்சத்தில் தான் பின்னால் நடந்து வரவோட முன்னுக்கு கூட்டி கொண்டு போவார். பின்னால் நடந்து வருவார்கள். அந்த இடத்துல போலீஸாருக்கு சம்ஞைகள் தெரிந்து அவர்கள் கைது செய்கின்ற நிலைமைகள் வரும். அப்படி அண்மையில் கூட ஒரு சகோதரன் ஒருவர் காட்டுக்குள்ளே இறந்திருந்த சகோதரன், இலங்கையை சேர்ந்த சகோதரன் அப்படின்ற விஷயம் நாங்கள் சமூக ஊடக பரப்பில் பார்த்த விஷயங்கள் தான். அதே போல தான் இந்த தக்ஷி என்பவங்களும் வெளிநாட்டு போக போகிறோம் அப்படின்ற ஆசையில் ஒரு பயண முகவரின் ஊடாக ஏமாற்றப்பட்டு நேபாளம் வரை சென்றிருப்பதாக அண்மையில் ஊடகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இசாரா செவ்வந்தியினுடைய வழக்கு விஷயம் இன்னொரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இசாரா செவ்வந்திக்கு ஆதரவு கொடுத்த யாழ்ப்பாண தமிழர் என்று சொல்லி பஸ்தையாம்புள்ள கைதாகி இருக்கிறார். அவரை தொடர்ந்து இப்போ கிளிநொச்சியில் ஒரு நபர் கைதாகி இருக்கார். அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்திலேயும் அவர் எங்கே இருந்தார் அப்படின்ற தேடுதல் நடத்தப்படுகிறது. இசாரா செவ்வந்தி ஊர்காவத்துறை பக்கத்தில் போனாரா, பரத்துறை பக்கத்தில் போனாரா அப்படி என்ற அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக செய்தி ஊடகங்கள் செய்திகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த இசாரா செவ்வந்தி போல இருக்கின்ற முகசாயலை கொண்ட தக்ஷி அவங்களுடைய பாஸ்போர்ட்டை சுரேஷ் என்கின்ற பயண முகவரின் ஊடாக கொடுத்து அவர்தான் தனக்கு நேபாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததாக தக்ஷி சொல்லியிருப்பதாக ஊடக பரப்பில் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆக தக்ஷியை ஏமாற்றி சுரேஷ் என்பவர் பயண முகவராக இருந்து செயற்பட்டு அவரை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த வெளிநாட்டுக்கு கைதாக ஏற்கனவே இருக்கின்ற நபர்கள் ஏன்னு சொன்னால் சிலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இதுக்குள்ள குற்றம் செய்தவர் யாருன்னு சொன்னால்
இசாரா சிவந்தியாக இருக்கிறாங்க. இசாரா சிவந்தியினுடைய முகசாயல் இருக்கின்றதுனால தான் தக்ஷியை வந்து பயன்படுத்தி தக்ஷியினுடைய பாஸ்போர்ட்டில் இசாரா சிவந்தியை ஐரோப்பா நாடொன்று கொண்டு வந்து விடுவது மட்டுமில்லாமல் சாவகச்சேரி நபரை திருமணம் செய்ய விரும்புவதாக இசாரா சிவந்தி சொன்னதாக சமூக ஊடகங்களில் செய்தி பரப்புகளில் சொல்லப்படுறது. நான் சொன்ன கருத்தில் சமூக ஊடகப்பரப்பில் வந்த கருத்துக்கள். இதன் அடிப்படையில் இப்போ இருக்கிற தகவலின்படி குறிப்பிட்ட தக்ஷி என்கின்ற அந்த நபருக்கு இசாரா சிவந்தியோடு கைதாகி இருக்கிற தக்ஷி என்கின்ற மட்டும் சேர்ந்த தமிழ் பெண்ணுக்கு வந்து சிங்கள பாசை தெரியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தன்னை வந்து சுரேஷ் என்பவர் தான் கூட்டிக் கொண்டு போயிருந்தார். தன் வந்து வெளிநாட்டுக்கு போகின்றேன் அப்படின்றதன் அடிப்படையில் போனேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முகச்சாயலை இருக்கின்றபடியால் அந்த பாஸ்போர்ட்டை வந்து இவர்கள் எதுக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னாடி என்ன நடக்கின்ற இந்த மர்மங்கள் பற்றி தனக்கு தெரியாதுன்னு சொல்லி தக்ஷி சொல்லியிருப்பதாக செய்தி ஊடக பரப்பில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பயணமுகவர்களை பொறுத்தவரையில் பயணமுகவர்கள் வேண்டுகின்ற லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்துக்காக இப்போ ஒவ்வொருடைய உயிரையும் துச்சமென மதித்து அவர்களை பொறுத்தவரையில் இங்கால இந்த பயணம் சரியான முறையில் அமைகின்ற பட்சத்தில் அந்த பயண காசை உங்களிடம் வாங்குவாங்க. அதே மாதிரி அங்கால பாதாள கோஷ்டியிடம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்புகளை வைத்திருந்து குறிப்பிட்ட சிவந்தி அவர்களை கொண்டு வந்து ஐரோப்பா நாடுகளை சேர்த்திருப்புகின்ற பட்சத்தில் அங்காலையும் கோடிக்கணக்கான பணத்தை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து இங்கே இந்த பயணமுகவர்கள் செய்கிறார்கள். இல்லை அண்மையில் ஒரு முகநூல் பதிவில் பார்க்கின்ற பொழுது இதுவரை காலமும் யாழ்ப்பாண பகுதியில் இருப்பவர்களுக்கு பாதாள கோஷ்டியிடம் தொடர்பில்லை அப்படின்ற ஒரு செய்தியும் இப்போ வந்து அதுவும் வந்து விட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இலைமறைகாயாக எங்கேயோ ஒரு இடத்துல கட்டாயம் இருந்திருக்குமேன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வெளிநாட்டில் இருக்கிற சகோதரர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் எனக்கு பின்தொடர் சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாரோ ஒருவரிடம் நாங்கள் தமிழ் நபரிடம் தான் நாங்கள் வந்து வெளிநாட்டு முகவராக நம்பி இந்த பாஸ்போர்ட்டுகளை நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறமாக அவர்கள் வந்து ஒன்று முஸ்லீம் நபர்களிடமோ அல்லது சிங்கள நபர்களிடமோ எங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை கொடுத்து அதுக்கப்புறமா இந்த விசா நடவடிக்கைகள் அல்ல போலி விசாக்களை செய்து அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இலங்கையினுடைய விமான நிலையத்திற்கூடாக வெளியில் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளுக்குள்ள வந்து வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக இதற்குள்ள ஈடுபடுபவர்கள் வந்து தமிழர்களாக இதுக்குள்ள செய்யப்படுபவர்களாக இருப்பார்கள். அநேகமான சகோதரர்களுக்கு தெரியும் இந்த மலேசியாவுக்குள்ளால் வருவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தமிழர்களாக இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க. அவர் ஒருவர் வருவார், அவருக்கு பின்னால் எல்லாருமே வர வேணும். அவர் வந்து தண்டபாடில் தான் அங்கே போய் பாஸ்போர்ட்டை கொடுக்குறோம், நாங்கள் அங்கே போய் பாஸ்போர்ட்டை இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. எல்லாமே வந்து இல்லை பொது வழியில் சொல்ல முடியாது. இப்படித்தான் வெளிநாட்டு பயணங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் தக்ஷி என்கின்ற அந்த நபரையும் வந்து இப்படியாக ஏமாற்று வேலைகளில் சொல்லி அவருக்கு எங்கே நிற்கிறேன் எங்கே போன வாரம் எதுவுமே தெரியவில்லை, சிங்கள மொழி தெரியவில்லை, தமிழ் மொழி மட்டுமே. ஆனாலும் அவர் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற ஆசையில் வெளிநாட்டுக்காக வலிக்கிட்டு இப்பொழுது வந்து பாதாள உலக கோஷ்டியுடன் தொடர்பட்டு இப்போ கைதாகி இலங்கையில் போய் நிற்கிறார். தக்ஷி அவர்கள் பக்கத்தில் வந்து தக்ஷி வந்து சொன்ன விஷயம் தன் பக்கம் பிழைகள் இல்லை, தனக்கு இது சம்பந்தம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபராக இருக்கிற சுரேஷ் என்கின்ற பயணமுகவரிடம் தான் இது சம்பந்தமாக கதைத்தோம், அவர் தான் இதுக்கான முழு பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. உண்மையில் பெரிய ஒரு கும்பலை பிடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கும்பலுக்குள் இன்னும் யார் யார் தமிழர்கள் மாட்டப் போகிறார்கள், இன்னும் எத்தனை தமிழர்கள் இதுக்குள்ளே இருக்கிறார்கள், இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்களா, வெளிநாட்டு தமிழர்கள் இருக்கிறார்களா, இதுக்குள் இருக்கின்ற மர்மம் என்ன, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் தேடுதலாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இசாரா சிவந்திக்கு 90 நாட்கள் போலீசாரில் விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது. 90 நாட்கள் விசாரணை செய்யப்படுவது மட்டுமில்லாமல் கிளிநொச்சியில் போய் எங்கே நின்றார் அப்படின்ற விஷயமும், இந்த கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் போவதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல் நாளை குறிவைத்து சென்றிருக்கிறார்கள். என்ன காரணம் சொன்னால் அத்தனை போலீசாருமே தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தல் கடமையில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் இலகுவாக தாங்கள் பயணத்தை யாழ்ப்பாணம் போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி அந்த திகதியை குறிப்பிட்டதாகவும், அது மட்டுமில்லாமல் இசாரா சிவந்தியினுடைய தாயார் இறந்திருப்பதாக செய்திகள் சொல்லப்படுகிறது. போலீஸ் விசாரணைகளின் பொழுது கைது செய்யப்பட்டு கைதாகி இருந்த இசாராவினுடைய தாயார் அவர் மரணமாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இசாராவினுடைய காதலர் என சொல்லப்படுகின்ற நபர் வந்து தாயாரனுடைய நெருங்கியவர் அப்படின்னு சொல்லியும் அவரோடு தான் இந்த நெருக்கம் வந்தாகும். தன்னுடைய காதலர் சொன்னதன் விளைவாகத்தான் இசாரா சிவந்தி எந்தவித பணமும் இல்லாமல் பத்மே அவர்களோட தொடர்பு ஏற்படுத்தி பத்மே அவர்கள் வந்து அந்த கொலை செய்ய பயன்படுத்தப்படும் அந்த நபரை பயன்படுத்துமாறு சொல்லி இந்த கணேமுல் அவர்களை கொன்றதாகவும் ஊடக பரப்பில் இந்த செய்திகள் அரசல் புசலாக பேசப்படுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. நான் இந்த வீடியோவில் இதில் வந்து இசாரா சிவந்தியின் பிரச்சனையோ அல்லது அதை வந்து தெரிஞ்ச விஷயங்களோட பயந்து கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் முடிவில் சொல்கிறேன்.
வெளிநாடு வாங்க. நான் யாரையுமே வெளிநாடு வர வேணாமண்டோ அல்லது நீங்கள் வந்து உழைக்க வேணாமண்டோ நான் சொல்லலை. ஒரு காலகட்டத்தில் வெளிநாடு வருவதற்கு பயணமுவர்களை தேடி போக வேண்டிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இப்பொழுது எல்லாமே இணைய வசதியினூடாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஃப்ரான்ஸுக்கு வேலை விசாவில் வரலாம், ஜெர்மனுக்கு வேலை விசாவில் வரலாம், ஜெர்மனுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம், கனடாவுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம், இப்படி லண்டனுக்கு வேலை விசாவில் போகலாம், லண்டனுக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போகலாம். நிறைய வழிகள் இருக்கிறது. கொஞ்சம் படிங்க, ஏலோல் பாஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் விசாவோ ஒர்க் விசாவோ அல்லது வந்து எவ்வளவோ தொழிற்கல்விகளில் அங்கே இருக்குது, அந்த தொழிற்கல்விகளை படிங்க. உணவக வேலைகளில் வந்து படிங்க, அல்லது வந்து இந்த ஷிப்பில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதில் படிச்சுட்டு எந்தவித கட்டணமும் கொடுக்காமல் எந்த பயணமும் வருடம் போய் நீங்கள் உங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாந்து கொள்ளாமல் நேரடியாக வாங்க. உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய விசாவின் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்த உடனே ஒர்க் பர்மிட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் அந்த விசாவை உங்களோட ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்லேயே வேலை செய்யலாம். ஸ்டூடெண்ட் விசாவில்னு சொன்னால் படித்து கொண்டு வேலை செய்யலாம். ஏதாவது செஞ்சு உழைச்சி கொண்டு அடுத்த கட்டத்தை பற்றி பேருந்து யோசிக்கலாம். தயவுசெய்து நீங்கள் முகவர்களிடம் பணத்தை கொடுத்து அவர்கள் வந்து விசிட் விசா அடித்து தந்தால் இங்கே வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறமாக என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருப்பீங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு பயணமுகவரிடமும் கொடுத்து ஏமாந்து கொள்ளாமல் இணையங்களில் நிறைய விஷயங்கள் நிறைய வசதிகள் இப்பொழுது இருக்கிறது. இலங்கையில் முழு பேர் சகோதரர்களுமே நீங்கள் வெளிநாடு வந்து உழைக்கலாம், வந்து உழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. யாருக்கெல்லாம் வெளிநாடு வரணும்னு ஆசையோ நீங்கள் யூனிவர்சிட்டி போய் டாக்டர் ஆகியோ அல்லது வந்து இன்ஜினியர் ஆகி தான் வெளிநாடு வரணும்னு இல்லை. எல்லோருக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு தொழிற்கல்வி படிங்க. அந்த தொழிற்கல்வியை வச்சுக்கொண்டு நீங்கள் வெளிநாடு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. நிச்சயமாக வரலாம். இந்த தக்ஷி என்பவருடைய இந்த நிலைமை மாதிரி இன்னும் நிறைய பேர் எவ்வளோ பேர் மாட்டியிருப்பார்கள். குறிப்பாக இந்த வெளிநாடுக்கு வருவோர் நிறைய சோழர்களுக்கு தெரியும். வெளிநாடுகளுக்கு வருகின்ற போது இந்த மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்கா, இதர நாடுகள், இந்த வருகிற வழிகளில் நிறைய நாடுகளுக்கு வழிகளுக்கெல்லாம் கொண்டு கூட்டிகிட்டு வருவார்கள் முகவர்கள். ஒவ்வொரு நாடுகள்லையும் வருடக்கணக்காக இருந்தவர்கள், ஆப்பிரிக்காவிலெல்லாம் வருடக்கணக்காக இருந்தவர்கள். சில பேருக்கு ஆப்பிரிக்காவில் இருந்தவர்களுக்கு அங்கே மனைவியே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருடங்கள் இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ இந்த ரொமேனியா விசாவில் வருவர்கள் ரொமேனியாவில் வந்து ஒர்க் பர்மிட் அடிச்சிருந்து அங்கே வந்து வேலை செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அதை விட்டு இங்கே ஐரோப்பா நாடுகளுக்கு வந்து விட்டு இங்கே விசா இல்லையேன்னு சொல்லி கஷ்டப்படுகிறார்கள். அங்கே நீங்கள் $600 வந்து நீங்கள் உழைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இலகுவாக அங்கே ரொமேனியாவில் உழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. சகோதரிகளே, தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தக்ஷி அவங்களுடைய கைதும் அவங்களுக்கு இந்த மொழி தெரியாமல் இதுக்குள்ள மாட்டுப்பட்ட சம்பந்தமாகும் உங்களுடைய கருத்துக்களை என்னோட தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து தருகின்ற ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி.